தேர்ஸ்டே மார்னிங் லன்ச்சு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்குமே சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைடிஷ்ஷாக பன்னீர் புரிஜி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு நாங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தது. அதனால் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஆயில் வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று செர்ரி ரெட் கலர். க்ரீன் கலரில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சியில் அரைச்சி எண்ணெயில் கொதிக்க வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு ஒரு 5-6 நாள் வெயிலில் துணி கட்டி காய வைக்கிறேன். ஸோ அதனோட எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி செர்ரி ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து உடம்பு சூடாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கிறது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 11 ஆரஞ்சு பழம் நிறைய இருந்தது. ஸோ ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஜூஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும். இல்லைனா பழம் அப்படியே இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி ஜூஸ் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காலியாகவும் போயிடும்.